அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நாளைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸோடைய அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட்டு. எந்த மாநிலத்திலுமே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணல. பட் தமிழ்நாட்டு முதல் முறையாக ஏர்லியராக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண போகிறதா ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகுமான்ற ஒரு கேள்வி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எதிர்பார்க்காம நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோமோ அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா எனக்கு வந்த வரைக்கும் என்னுடைய ரிசோர்ஸில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஒரு 60,000 65,000 மாணவர் வரைக்குமே கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டையும் சேர்த்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதா ஒரு பார்வை. ஸோ அவ்வளோ மாணவர்களுமே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க. கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போயிட்டு கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா டிக் பண்ணிட்டீங்க. இது மாதிரி என்னெல்லாம் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களோ மஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். ஒரு 130 மார்க் எடுத்துருக்கீங்க, கவர்மெண்ட் கூட டிக் பண்ண மேனேஜ்மெண்ட் கூட தப்பு கிடையாது. நீங்கள் டிக் பண்ணீங்க, பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. ஒரு தடவை லாகின் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா லாகின்குள்ளே செப்பரேட்டாக போய் அது லாகின்ல அந்த ஒரு 4 டிக்கு காமிக்கும். அப்ளிகேஷன் சப்மிட்டட் அந்த மாதிரி காமிக்கும். அந்த 4 டிக் காமிச்சிருச்சா, மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளிகேஷன் போட்டிருக்கு அதுவும் காமிச்சிருச்சா அப்படின்றது கிளியராக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஈவன் உள்ள நம்ம என்னெல்லாம் டேட்டா நான் ஃபீட் பண்ணேன் அப்படின்றத அப்ளிகேஷன் முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை படித்து பார்த்து வச்சுக்கிடுங்க. மேபி உங்களுடைய டெஃபிஷியன்சியோ குறைகளோ சர்டிஃபிகேட் லேக்கிங்கோ எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ரெடி பண்ணி அடுத்து வர கிரீவன்சஸ் டைமில் அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். 4 கிரீன் வந்துடணும். உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல இந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் வந்துடும் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு மதியம் 12 மணி வரையும் பாருங்கள். அதுக்கு மேலே வெயிட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக வி கேன் சப்மிட் ஒரு அப்ளிகேஷன். சார் பண்ணோம், பண்ணி முடிச்சிட்டனாலும் எனக்கு தெரியல, அது மாதிரி தப்பு பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, கடைசியில் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை சப்மிட்டட் கொடுக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி தவறுகளில் ஒரு சின்ன தவறில் வச்சுன்னா நீங்கள் நிறைய தவறுகள் நடந்திருக்கு ஃபியூச்சரில், அதை மறந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சர்டிஃபிகேட் லேக்கிங் இருக்குன்னா இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? சப்மிட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் இப்போ எக்ஸாமில் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேங்க சார், இப்போ இன்னைக்கு எக்கச்சக்கமாக அலர்ஜியாக விடுறாங்க, ஆனால் இது வரைக்கும் வரல அப்படின்னா அதுக்காக போய்ட்டு நீங்கள் மைனாரிட்டியை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் போட மைனாரிட்டி டிக் கொடுங்க. சரிங்களா? மைனாரிட்டியில் டிக் கொடுத்துருங்க. இந்த டாக்குமெண்ட் கடைசி வரைக்கும் கிடைக்கல, பரவாயில்ல, சப்மிட் பண்ணுங்கள். திரும்ப எகைன் அதை நம்ம ரீஓப்பன் பண்ணி கூட மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதற்கு டிஎன் மெடிக்கல் கண்டிப்பாக ஒரு டேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் தப்பாக இருக்கிற பட்சத்தில் எலிஜிபிள் இருக்கிற பட்சத்தில் ஈவன் என்ஆர்ஐ கன்சிடர் என்ஆர்ஐ டிக்கு கொடுத்துருந்தா தான் நம்ம கிரீவன்ஸ் போக முடியும். என்ஆர்ஐக்கு டிக்கும் கொடுக்கல, மைனாரிட்டிக்கு டிக் கொடுக்கல, ஜெனரல் மேனேஜர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீவன்ஸில் ரைஸே ஆகாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லாதவங்க கொஞ்சம் கரெக்டாக இருங்க. இந்த கம்யூனிட்டி இன்கம்லாம் வரலன்னு சொல்லி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாமல் இருக்காதிங்க. பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அட்டையை தான் வச்சுருங்க, ரொம்ப நாளமாக காத்து கிடக்குறேங்க சார், இது வரைக்கும் வரல, அட்டையில் தான் இருக்குது என் குழந்தை பேரில் அப்படின்னா அதை வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்க சார், இன்னும் வரைக்கும் வரல அப்படின்னா அது அட்லீஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் பழைய இன்கம் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுத்தேங்க சார், அதுக்கு சர்டிஃபிகேட் வரல, ஆனால் வந்து எதிர்பார்க்குறேன், அதுதான் பாருங்கள். வர முடியலன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதான் இன்ஃபர்மேஷனையாவது அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணாமல் இருக்காதீங்க, அதுக்கு தான் சொல்கிறோம். பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டாலும் கூட அப்போ டிஎன் மெடிக்கல் அஃபிஷியலாக கூப்பிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சில டாக்குமெண்ட்டு பேசிக் பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்து கம்யூனிட்டி அடிப்படையில் உங்களுக்கு ரேங்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துட்டு அதுக்குண்டான ஸ்காலர்ஷிப் வரும், அவ்வளோதான். இல்லைன்னா அது ஸ்காலர்ஷிப் கிடையாது. மற்றபடி வரணும்னா அதை வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க போகிறது இல்லை. உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுனாலும் பிடிஎஸ் படிக்கிறதுனாலும் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதில் சப்மிட் பண்ணலாம் அட்மிஷன் போடும்போது கொடுத்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ அவாய்ட் மிஸ்டேக். தயவுசெய்து மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. சில பேர் என்ன நினச்சிங்க, சார் நான் எடுத்தது 180 மார்க்கு, டீம்டு யூனிவர்சிட்டி தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன், அதுக்காக டிஎன் மெடிக்கலில் அப்ளிகேஷனே போட மாட்டேன் அப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல. ஹையர் மார்க் நார்மலாக எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டு எனக்கு எந்த சேலஞ்சும் இருக்காது. பட் பிலோ 350 121 113 வரைக்கும் யாருமே அப்ளிகேஷனே போட்டுருக்க மாட்டீங்க. ஒரு 1000 ரூபாய் செலவு தான். செலவை சிரமமாக பார்க்காம அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற ரூல் படி எப்போ வேணால் கலந்துக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்ளிகேஷன் நம்பரே இல்லாமல் டெல்லி யூனிவர்சிட்டியில் மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி
இருக்க வேண்டாம். அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு எப்படி என்ஆர்ஐலையாவது சீட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் அப்ளிகேஷனே போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? ரைட். இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. டீம்டு யூனிவர்சிட்டி மட்டுமே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ பேர் இருந்தாங்க. அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஒரு பேசிக் டாக்குமெண்ட் வச்சு அப்ளிகேஷன் போட்டு வைங்க. 60,000 அப்ளிகேஷன் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் தமிழ்நாட்டை பார்த்து அப்ளை பண்ணுறாங்க ஏர்லியராக ஓப்பன் பண்ணதுனால. ஸோ நார்மலாக ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறவங்க நிறைய அப்ளிகேஷன் வரும். அதனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்றது இதை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மறந்துடாதீங்க, ஆல்ரெடி நம்ம அஃபீஷியலாகவே கொடுக்குறோம். 200 மதிப்பெண் மேலே இருக்கிறவங்க ஒரு 20 lakhs வரைக்கும் செலவு பண்ண முடியும் அப்படின்னா இப்போவே அட்மிஷன் போட்டுக்கலாம், வந்து பாருங்கள். இல்லை ஒரு 200 மார்க்கு கொஞ்சம் கீழே இருக்கிறேங்க சார், ஒரு 21 லட்சம் என்னால் கட்ட முடியும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். ரெடியாக இருங்க, அடுத்தடுத்த நிலைக்கு நோக்கி போகலாம். ஸோ இந்த டேட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி.